ஆதி பேர் பக்கத்துல பார்வதியா? ச்சீ! எல்லாம் நீதான் காரணம். வீட்டுக்கு வந்து சேரு. நல்ல வேளை துப்பாக்கி நெத்தில வைக்கல. பாத்தீங்களா அத்தை, ஆதிங்கிற பேருக்கு பக்கத்துல பார்வதிங்கிற பேர் வருது கூட பெரியத்துக்கு பிடிக்கல. ஆதி பார்வதி பேர்ல இன்னொரு ஜோடியா? எப்படி மாறி இருக்கும்? லிஸ்ட்ல எப்படி பேர் மாறுச்சு? எப்படி? இப்ப அடுத்தது என்ன பண்றது? நேரா போய் அப்பா அம்மா கால்ல விழுந்துரும். ஒண்ணும் நடக்காதுல்ல. சூர்யா ஜெயஸ்ரீ வாங்க. நாங்க தான் சார். வாங்க. ஆண்டி எனக்கு ஒரே பயமா இருக்கு. ஏய் நில்லுங்க, உண்மையை சொல்லுங்க. உன் பேர் ஆதித்யா, உன் பேர் பார்வதியா? ஏன் இவ்வளவு டவுட்டா கேக்குறீங்க? மேடம், நான் தான் ஆதித்யா, இவ தான் பார்வதி. சந்தேகமா இருந்தா இத பாருங்க. எப்படி மாறி இருக்கும்? சாரி. அப்ப நாம லிஸ்ட்ல பார்த்தது இதில் என்னமோ குழப்பம் இருக்கு மித்ரா. அத்தை, பெரியத்த வர போயிட்டாங்க. இப்ப என்ன பண்றது? இதெல்லாம் அந்த ஆதியோட வேலை. அவனு நடங்க, வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். சித்தி நினைச்சாதான் ப்ரோ பாவமா இருக்கு. ஆதித்யா பார்வதி கூப்பிட்டதும் அந்த நின்ன ஜோடியை பார்த்துட்டு சித்தி பயங்கரமா குழம்பு போயிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, இந்நேரம் அம்மாட்ட மாட்டி முழிச்சிட்டு இருப்பாங்க. நல்ல வேலை ப்ரோ, முன்கூட்டியே இந்த ரெஜிஸ்டர் ஆபீஸ்லயும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சதுனால நல்லதா போச்சு. ஆமா, இப்படி எல்லாம் நடக்கணும் உனக்கு முன்னாடியே தெரியுமா ப்ரோ? அதுக்காக இந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணியோ? முன்னாடி எனக்கு எதுவும் தெரியாது. ஒரு வேலை இப்படி நடக்கும்னு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கலாம் தான் பிளான் பண்ணேன். ஆனா இன்னைக்கு காலையில் நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் கிளம்பும் போது அம்மா என்ன உங்க கூட போக வேணாம்னு சொன்னப்போ சித்தி வாண்டடா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி நம்ம 3 பேரையும் அனுப்பி வச்சாங்கல்ல, அப்போதான் எனக்கு டவுட் வந்துச்சு. சித்தி ஏதோ ஸ்மெல் பண்ணிட்டாங்க, அம்மா கிட்ட மாட்டி விட பிளான் பண்றாங்க. நான் நினைச்ச மாதிரியே சித்தி அம்மாவோட அந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. அன்னைக்கு கல்யாண மண்டபத்துக்கு உன்னை அனுப்பிச்சு வச்சு நீ அன்னைக்கு கழுத்துல தாலி கட்டுற வரைக்கும் சித்தி அவங்களுக்கே தெரியாம நல்லது பண்ணிருக்காங்க ப்ரோ. இன்னைக்கு அதே நல்லது பண்ணிருக்காங்க. வாழ்க சித்தி. சார் நீங்க வரலாம். வாங்க ப்ரோ, வாங்க. நீ வாஷம் வாங்க சார். சார் வணக்கம். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். இங்க ஆதி யார் சார்? நான் தான். பார்வதி? நான் தான். ஓகே, இந்த ரெஜிஸ்டர் புக்ல 2 பேரும் சைன் போடுங்க. ஓகே. சாட்சி கையெழுத்து யார் போடுறது? நாங்க 2 பேரே போட்டுறோம் சார். நாங்க போடுறோம். ஷாம். சரி, தாலி கட்டுறீங்களா மாலை மாத்துறீங்களா? ஆல்ரெடி பெரியவங்க முன்னாடி தாலியெல்லாம் கட்டியாச்சு. இப்போ ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு தான் சார் வந்தோம். சரி, ஓகே, மாலையை மாத்திக்கங்க.
மாமா ப்ரோ ப்ரோ சாங்லாம் முடிஞ்சுச்சு, வாங்க நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். சார் மேரேஜ் முடிஞ்சதுல சார் சர்டிஃபிகேட் எப்போ சார் வாங்கிக்கலாம்? இப்பதானே முடிஞ்சிருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, தந்துருவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. போலாம். வாங்க போலாம். ப்ரோ அண்ணி, நீங்க 2 பேரும் மாலையோட ஜோடியா நில்லுங்க, நான் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன். இந்தாதி உன்னோட ரிஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட். கரெக்டா இருக்கான்னு பாருங்க ப்ரோ. சட்டப்படி நம்ம 2 பேரும் இன்னிலிருந்து புருஷன் பொண்டாட்டி ஆயிட்டோம். இது அதுக்கான சர்டிஃபிகேட். இப்போல இருந்து என் குடிமை உன் கையில. இனிமே நான் நினைச்ச கூட வேற பொண்ணை கல்யாணம் பண்ண முடியாது. ப்ரோ ஏற்கனவே அண்ணியை 2 தடவை கல்யாணம் பண்ணிட்டேன், இதுல 3வது தடவை வேறயா? உங்க 2 பேத்துக்கும் 3வது தடவையும் கல்யாணம் நடக்கும், உங்க அம்மா கண் முன்னாடி. கரெக்டா சொன்ன ஷாம். அன்னைக்கு உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுல இருந்து உன்னை நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் நந்தினி. பாம் கேஸ் வேற, உனக்கு ஜாமீன் கூட கிடைக்காதுன்னு சொன்னாங்க. தேங்க் காட் நீ ஜாமீன் கிடைச்சு வெளியில வந்துட்ட. இந்த கேஸையே நான் ஒண்ணு இல்லாம பண்ணிடுவேன். அதை விட மித்ரா, உன் கல்யாணம் நின்னு போய் ஆதி உன் கழுத்துல தாலி கட்டலனாலும் அந்த ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரிய எல்லார் முன்னாடியும் உன்னை மூத்த மருமகளா சொல்ல வச்சனே, அந்த அகிலாண்டேஸ்வரி உன்னை மூத்த மருமகளா நடத்துறாளா இல்ல சும்மா பேருக்கு சொல்லி கண்டுக்காம விட்டுட்டாளா? அந்த அகிலாண்டேஸ்வரி எல்லாம் என்ன மூத்த மருமகளா தான் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அந்த ஆதிதான் என்ன ஒரு பொண்டாட்டியா கூட நினைக்கல. அந்த ஆதித்ய மனசுல அந்த சமையல்காரி பார்வதி தான் இருக்கா. அது மட்டும் இல்ல நந்தினி, ஆதிக்கு நான் உன்னோட சிஸ்டர்னு தெரிஞ்சு போச்சு. நானும் நீயும் கூட பிறந்தவ, நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவங்கிறதுக்காக அந்த ஆதாரத்தை எல்லாம் அகிலா கிட்ட காட்டி எனக்கும் அவருக்கும் நடக்க இருந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாரு. நல்ல வேலை அந்த ஆதாரம் அகிலாவோட கையில கிடைக்காம நான் பண்ணிட்டேன். நான் நாகபுரி வம்சத்தை சேர்ந்தவ, உன் கூட பிறந்தவங்கிற உண்மை அந்த ஆதிக்கு தெரிஞ்சிருந்தோம் உண்மை அவன் வெளியில சொல்லல. அதுவும் அந்த ஆதாரத்துக்காக அவன் காத்துக்கிட்டு இருக்கான். அந்த ஆதாரத்தை கண்டுபிடிச்சு கொடுத்த அவனோட ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவன் கிட்ட இருக்கிற ஆதாரம் மட்டும் ஆதி கையில கிடைச்சது, அப்புறம் என் கல்யாணமே அவ்வளவுதான். கவலைப்படாத மித்ரா, அந்த ஆதாரம் ஆதிக்கு கிடைக்காது. ஆதிக்கிட்ட ஆதாரத்தை கொடுக்க வந்த அந்த ஆதியோட ஃப்ரெண்ட் ஆக்சிடென்ட் பண்ணதே நான் தான். ஒரிஜினல் ஆதாரம்லாம் என்கிட்ட இருக்கு, உன்கிட்ட இருக்கிறது அதோட காப்பி. அதனால ஆதாரத்தை பத்தின கவலைய நீ விட்டு தள்ள. அப்போ அதுக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்குமா? ஆதி என் கழுத்துல தாலி கட்டுவாரா? உனக்கு ஒண்ணு தெரியுமா நந்தினி, அந்த சமையல்காரிய ஆதி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ற அளவுக்கு போயிட்டாரு. எனக்கு என்னமோ அடுத்த முகூர்த்தத்துல கூட ஆதி என் கழுத்துல தாலி கட்டுவாருங்கிற நம்பிக்கை சுத்தமா இல்ல. மித்ரா, நீ ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆதிக்கடவுர் வம்சத்துக்கு வாரிசை பெத்து கொடுக்கறதுக்கு நான் உன்னை அனுப்பி வைக்கல. நீ அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அகிலாண்டேஸ்வரியுடைய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை எப்படி சதைக்கணும், வம்சத்தை எப்படி அழிக்கணும் தான் நீ யோசிக்கணும். அதனால நீ ஆதி பின்னாடி சுத்திக்கிட்டு நமக்கு கிடைச்சிருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாத. நீ என்ன சொல்ற நந்தினி? ஆதியோட மனசுல இடம் பிடிச்சு அவர் உன் கழுத்துல தாலி கட்டணும்னு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத.
அந்த அகிலாண்டேஸ்வரியோட மனசுல இடம் பிடிச்சாலே போதும் உன் கல்யாணம் தன்னால நடக்கும். நம்ம குறிக்கோள், நோக்கம், லட்சியம் எல்லாம் அந்த ஆதிக்கடவுர் வம்சத்தை கூண்டோட அழிக்கிறது. அவங்க புகழ அடியோட கெடுக்கிறது. அதுக்கு நான் சில திட்டம் வச்சிருக்கேன். நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா? நல்லா புரிஞ்சுது நந்தினி. நீ சொல்றத நான் நடத்தி காட்டுறேன். நம்மளை பத்தின ஆதாரம் ஆதி கைக்கு கிடைக்கிற வரைக்கும் உன்னை பத்தின உண்மைய அகிலாண்டேஸ்வரி கிட்ட ஆதி சொல்ல மாட்டேன். ஆதாரம் கிடைக்காம நான் பாத்துக்கிறேன். வீட்டுல நடக்கிறத நீ பாத்துக்கோ. சரி, நான் பாத்துக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து ஆதிக்கடவுர் சாம்ராஜ்யம் சரிய தொடங்கிருச்சுன்னு நினைச்சுக்க. குட். நீ அந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வம்சத்தை அழிக்கிறதுக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற நல்ல வாய்ப்பு. அத நல்லபடியா நம்ம யூஸ் பண்ணணும். தாலி கட்டிக்கிட்டு மருமகளா போய் அந்த குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சோம். ஆனா இப்போ தாலி கட்டிக்காமலேயே நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை மிஸ் பண்ணக்கூடாது மித்ரா. நீங்க என் கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா சேர்ந்து முதல் முறையா கோவிலுக்கு வந்திருக்கோம். என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரியயா. மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்போது என்ன மாமான்னு கூப்பிடலாம்ல, நானும் சந்தோஷப்படுவேன்ல. சரிங்க மாமா, அர்ச்சனை தட்டு வாங்கலாம் வாங்க. அர்ச்சனைக்கு தேங்காய் பூலாம் கொடுங்க. சரிங்கம்மா. மாமா பணம் கொடுங்க. பூ கொடுங்க. பூ தலைக்குங்களா சாமிக்குங்களா? தலைக்கு வச்சுக்கதான். சரிங்க. நாலு முழம் வேண்டாமா, 2 முழம் போதும். என்னம்மா நீ கேட்காமலே புருஷன் ஆசையா வாங்கி கொடுக்கறாரு. புதுசா கல்யாணம் ஆன ஜோடி மாதிரி இருக்கீங்க. தலை நிறைய பூ வச்சுக்கோமா. இந்தாங்க. இரு, நான் வச்சு விடுறேன். இந்தாங்கம்மா அர்ச்சனை கூட. சார் சில்ற. இல்ல நீங்களே வச்சுக்கோ. சரி. போலாம். பேர் சொல்லுங்க. ஆதித்யா பார்வதி. ஆதித்யா பார்வதி நாமதே இசையா 2 பேரும் சேர்ந்து அர்ச்சனை தட்டை தொட்டுக்கோங்க. சக குடும்பஸ்ய க்ஷேமஸ்தைரிய வீரிய விஜய ஆயுகோ ஆரோக்கிய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தம் அஷ்டோத்திர பூதாம் சாத்திய கருஷே ஓம் சர்வமங்கல மாங்கல்யே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஆர்த்தியை தொட்டு கும்பிட்டுங்க. கும்பிட்டுக்கோமா.
தேங்கால பூ வந்திருக்கு. நீங்க நினைச்சது நிறைவேறும். புது கல்யாண ஜோடிங்கிறதுனால சீக்கிரமாவே குழந்தை பாக்கியம் உண்டாகும். தட்சணை கொடுத்துருங்க மாமா. சீக்கிரமேவ ஜீவஸ்ய சுபுத்ரா பிராப்திரஸ்து. எண்ணி 10வது மாசம் புத்திர பாக்கியம் அந்த அம்மன் அருளால கிடைக்கும். கவலைப்படாதீங்க. என்னாச்சு? அந்த ஐயர் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொன்னாரு. நீ அதை நினைச்சு சந்தோஷப்படுவேன்னு பார்த்தா இப்படி சோகமா இருக்க. என்னாச்சு? நமக்கு கல்யாணம் நடந்ததே இன்னும் அம்மாக்கு தெரியாது. அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க நம்ம கல்யாணத்தை ஏத்துப்பாங்களான்னு கூட தெரியாது. இதுல நான் எப்படி ஐயர் சொன்னதை நினைச்சு சந்தோஷப்பட முடியும்? வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தோட உறவை வெட்டிட்டு தனியா வாழ்ற எத்தனையோ காதல் ஜோடிங்க ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்திருக்காங்கல்ல. ஒருவேளை நமக்கும் அப்படி நடக்குமோ என்னமோ. என்ன நீங்க? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க இன்னும் அந்த குழந்தைய பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. ஓய், இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு கோச்சிட்டு போறேன்? நான் போய் உங்ககிட்ட கோச்சிப்பேனா மாமா? அங்க பாருங்க, அவங்க ஏதோ பிரார்த்தனை பண்றாங்க. என்ன பிரார்த்தனை, எதுக்காக பண்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாமே தான் போறேன். 75, 76. அம்மா, இது என்ன பிரார்த்தனை, எதுக்காக பண்றீங்க? அடிப்பிரதர்ஷனம் பண்ணிட்டு இருக்கம்மா. மனசுல ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அதுவும் அந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சு தோ இங்க இருக்கிற அம்மன் சந்நிதி வாசப்படி வரைக்கும் ஒவ்வொரு அடியா 1, 2, 3ன்னு எண்ணிக்கிட்டே நடக்கணுமா. அம்மன் சந்நிதி அடையும் போது நாம எண்ணிக்கிட்டு வந்தது ஒத்தப்படியா முடிஞ்சா நாம நினைச்சதெல்லாம் நல்லபடியாவே நடக்கும். அப்படி இல்லாம ரெட்டப்படையில முடிஞ்சா நடக்காது, கொஞ்சம் சிரமமாகும்னு அர்த்தமா. நீங்க எதுக்கு எந்திரிச்சு வந்தீங்க மாமா? அது என்ன பிரார்த்தனை நானும் தெரிஞ்சுக்கணும்னு வந்தேன். அவங்க சொன்னது முழுசா கேட்டீங்களா? கேட்டேன். அப்ப சரி, அம்மா நம்ம கல்யாணத்தை ஒத்துக்கிட்டு இந்த மருமகளா ஏத்துப்பாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நானும் அடிப்பிரதட்சணை பண்றேன் மாமா. வேண்டாமே, எண்ணிக்கை சிங்கிள் டிஜிட்டா வந்தா ஓகே. ஒருவேளை டபுள் டிஜிட்ல வந்துருச்சுன்னா உன் மனசு கஷ்டப்படும், என் மனசும் கஷ்டப்படும். அதான் வேண்டான்னு சொன்னேன். கவலைப்படாதீங்க மாமா, அந்த அம்மன் என்னை கைவிட மாட்டா. எல்லாமே நல்லதாவே நடக்கும். அகிலாமா என்ன மருமகளா ஏத்துக்கணும் தாயே.